ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 4ஓட டாபிக் வந்து யூனியன் டெரிட்டரி பார்ட் 2 ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் பிரதேசம் டேஷ் விதி 1 படி கொண்டுள்ளது. அனைத்தும். உத்தரகாண்ட் மாநிலம் டேஷ் அன்று உருவாக்கப்பட்டது. நவம்பர் 9, 2000. இந்தியாவில் தற்போது எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 8. எது யூனியன் பிரதேசம் அல்ல? கோவா. 3 தலைநகரங்களை கொண்ட இந்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? கேரளா. நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார்? அம்பேத்கர். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? நாடாளுமன்றம். மொழி வாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஃபசல் அலி. கோவா தனது 60வது விடுதலை நாளை எப்போது கொண்டாடியது? டிசம்பர் 2020. டேஷ் பகுதி பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக்கப்பட்டது. மிசோரம். இந்தியாவில் கீழ்க்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது? மக்களின் மொழி. டேஷ் அன்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது. பிப்ரவரி 1987. தெலுங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம் என்னும் டேஷில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயில்களில் இருந்து பெறப்பட்டது. காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், ராக்ஷராமம். டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது? ஜனவரி 2020. எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது? உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006. எந்த கூற்று சரியானவை? ஒன்று மற்றும் 4 சரியானவை. டேஷ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. பிரிவு 370. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு
1972. அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கூற்று. 53 மிசோரம் மாநில தகுதிநிலை, 56 கோவா மாநில தகுதிநிலை, 55 அருணாச்சல பிரதேசம் மாநில தகுதிநிலை, 36 சிக்கிம் மாநில தகுதிநிலை. ஆல் ஆர் கரெக்ட். கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது? ஃபசல் அலி ஆணையம். நவீன ஒடிசா டேஷ் ஆம் ஆண்டு உருவானது? 1936. இந்திய அரசியலமைப்பின் படி தற்போது எத்தனை யூனியன் பிரதேசங்கள் சட்டமன்ற அவை கொண்டுள்ளது? 3. டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்திய அரசியலமைப்பில் யூனியன் பிரதேசங்களின் ஆளுகை குறித்து எந்த பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது? பகுதி 8. உயர்நீதிமன்றத்தை எந்த யூனியன் பிரதேசங்களிலும் அமைக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? பார்லிமெண்ட். கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசங்கள் மூலோபாய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப். எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசங்கள் இணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த யூனியன் பிரதேசம் ஆக்கப்பட்டது? 26 ஜனவரி 2020. நீதித்துறையை பொறுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆல் ஆர் கரெக்ட் எக்ஸப்ட் லட்சத்தீவுகள். பின் வருவனவற்றில் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளின் அதிகாரப்பூர்வ மொழி எது? மலையாளம். இந்தியாவின் 15வது மாநிலம் எது? குஜராத். பேலன்ஸ் கொஷினை நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.